ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் துதி ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை உணர்த்தினார். அந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த லென்த் நாட்களில் நாம் அநேக அந்த சிலுவை தியானத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எப்படி பாடுபட்டார், அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது எப்படி பலனாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆலயங்களிலும் அநேக தேவ ஊழியர்கள் அநேகர் மூலமாக இந்த தேவ சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. அந்த வார்த்தை கொண்டு உங்களிடத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு அது ஒரு பைத்தியமாக இருக்கிறதா, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை அது தேவ பலன். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எத்தனை காரியங்கள் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதை தியானிக்கும் பொழுது, அந்த சிலுவையின் அன்பை தியானிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. அவருடைய அன்பை நினைத்து நாம் இந்த நாளில் கூட மிகவும் அவரை நாம் நேசிக்கிறோம். சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை அது ஒரு அவமான சின்னமாக கருதப்படுகிறது. யூதர்களுக்கு அது சாபத்தின் சின்னமாக எண்ணப்படுகிறது. அப்போ அது சிலுவை என்றாலே ஒரு அவமானம், சிலுவை என்றாலே அது ஒரு சாபமாக எண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் தன்னுடைய சிலுவையில் அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்க ஒரே ஒரு காரணம், உங்களை என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர் நேசிப்பதற்கு தான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தவராக இருந்திருக்கிறார். பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வை அது இரத்தத்தின் பெருந்துளிகளாக அது விழுந்தது இந்த மண்ணில். அப்போ பாருங்கள், அவருடைய வியாகுலம் அது எப்படிப்பட்டது. தனக்கு முன்பாக அந்த சிலுவை பாடுகள் அவருக்கு தெரியும். இந்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போது அந்த சிலுவை அது எவ்வளவு பாரமானது. தன்னுடைய சரீரத்தை அவர் அப்படியே கசக்கி பிழிந்து அவருடைய வேர்வை அது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் இந்த நிலத்தில் அது விழுந்தது. பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு நமக்காக துடிதுடித்திருக்கிறார், எவ்வளவு நமக்காக அவர் வியாகுலப்பட்டிருக்கிறார் பாருங்க. அதை நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையிலே இந்த நேரத்தில் நம்மளுடைய உள்ளமெல்லாம் அது உடைகிறது இல்லையா? அப்போ பாருங்க, சிலுவையில் பரிசுத்தமுள்ள பாவம் இல்லாத அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கைகளால் கால்களால் அவர் ஆணிகளால் அவர் கடாவப்பட்டார். அந்த ஆணி எவ்வளோ ஒரு பெரிய ஷார்ப்பாக இருந்திருக்கும் பாருங்க. அதை நினைத்தாலே அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார். அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. யாருக்காக? அது நமக்காக தான். இந்த முள்முடி தலையில் அவர் எப்படி நம்மளுடைய சாபங்களை முறிப்பதற்காக தலையில் அவர் முள்முடியை சுமந்தார். அந்த விழாவில் அவர் ஈட்டியால் அவர் குத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவையில் நிந்திக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் சகித்தார். காரணம், எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக, நாம் அந்த நித்தியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை நிமித்தமாக, நாம் இந்த பாவத்தோடு அழிந்து போகக்கூடாது என்பதின் நோக்கத்திற்காக தான் இயேசு இவ்வளவு பாடுபட்டார். அந்த சிலுவை பாடு என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் அது வீணாக போகவே கூடாது என்பதுதான் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை சிலுவையில் அவர் சுமந்ததற்கு காரணம் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போது கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார். அந்த நியாயப்பிரமாணத்தை மீறியதுனால தான் அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார். முதலாவதாக, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? எதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்றால்,
ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாக தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் எப்படி நம்மளுடைய பிதா நம்ம எப்படி உருவாக்கினார்னா, ஆதாமை தம்முடைய சாயலாகவே உருவாக்கினார். அவர் தம்முடைய ரூபத்தின்படியே அழகாக உருவாக்கினார். பூமியை அழகாக உருவாக்கி, ஆதாமை ஏவாளை அழகாக உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தில் அவர் அழகாக வைத்தார். அவர்களோடு பேசுவார். ஆண்டவருடைய தேவ சாயல் அவங்க தரித்திருந்தாங்க. தேவனோடு உறவு அது இனிமையாக இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போது மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாகி ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஏதேன் தோட்டத்தில் அவர் வைத்தார். தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது ஒரு கீழ்ப்படிதலை. ஆனால் அவர் ஏவாள் அந்த சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அந்த கனியை பறித்து புசித்தாள். தான் புசித்தது மாத்திரமல்லாமல் தன் கணவனுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்தாள். இருவரும் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை இழந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய கட்டளையை அவங்க மீறினாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின் மீறுதல் தான் எபிரேயர் அந்த 2:9 கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த இடத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த கட்டளையை அவங்க மீறுதல் நிமித்தமாகத்தான் அந்த சாபம் அந்த பாவம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் இனி பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பாவம் தொடர்ச்சியாக வருகிறது. இது தொடர்ச்சியாக இந்த பாவத்திற்கு என்னதான் பரிகாரம் என்று பிதா நாம் யோசித்திருக்கும் பொழுது அவர் சுற்றி பார்த்தார். பாவம் அது இரத்தத்தினால தான் பாவம் நிவர்த்தி ஆக்கப்படும். அப்போது என்ன செய்வது? எல்லாருமே பாவிகளாக இருக்கும் பொழுது அப்போது ஆண்டவர் பிதா என்ன செஞ்சார்னா, ஆதாம் ஏவாளையும் அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்திட்டாரு. அந்த இடத்துல ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடி அந்த இடத்த வேலி அடைத்தார். அப்போது ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது. அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை இழந்தாங்க, தேவ சாயலை இழந்தாங்க, கீழ்ப்படியாத நிமித்தமாக எல்லாவற்றையும் அவங்க இழந்தாங்க. பாவத்திற்கு உட்பட்டாங்க, சாபத்திற்கு உட்பட்டாங்க. உலகமே சாபத்தினால மூடப்பட்டிருந்தது. இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னவென்று யோசித்தால் பாருங்க, ஆண்டவர் தன்னைத்தானே யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம அந்த பாவத்தோடு பாவமாகவே நாம் மரித்து போகக்கூடாது, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாம் வர வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. நம் பிதா பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பாவம் தொடரும் பொழுது அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் இல்லை. அப்போது நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நாம் பிதாவினிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ பாவம் மன்னிக்கப்பட அதுக்கு பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் பிதாவானவர் இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பினார். பிரியமானவர்களே, ஆகவே தான் இங்கே இப்போ ஆதியாகமம் 3:8 ஒரு பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்க ஒளிந்து கொண்டாங்க. அப்போ பூமியை ஆண்டவர் சபிக்கிறார். அது முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது, அது ஒரு சாபத்தை முளைப்பித்தது. அது ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்கள அனுப்பிச்சிடார் இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் அவங்க இழந்து போகிறாங்க. அப்போது ரத்தம் அது பாவத்தின் பரிகாரம். உபாகமம் 12:23 இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, இரத்தமே உயிர். லேவியராகமம் 17:14 சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17:11 ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. நம்மளுடைய ஆத்துமாக்காக அது பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் மாத்திரமே. அப்போது எபிரேயர் 10:4 காளை, வெள்ளாட்டுக்கடா, புறா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அப்போ பாருங்க, அப்போ பாவம் மன்னிக்கப்படணும்னா பரிசுத்தமுள்ள இரத்தம் வேணும். 2 நாளாகமம் 6:36 ஒரு பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. அப்போ
ஆண்டவர் பார்க்குறாரு, யாராச்சும் பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது ஆதாம் முதலே எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக நிற்கிறாங்க. அப்போ பிதாவினுடைய உள்ள மிகவும் வேதனைப்படுகிறது. 2 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பிரசங்கி 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லையாம். அப்போ எப்படி அந்த பாவம் மன்னிக்கப்படும்? மார்க்கு 10:18 தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. அப்போது ஆண்டவர் தேவன் தவிர இந்த உலகத்தில் நல்லவங்க யாருமே கிடையாது. அப்போது மார்க்கு 10:18 இப்படியாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 கொலேசியர் 1:14 இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு அது எங்க நமக்கு உண்டாயிருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளியேற பெற்ற பரிசுத்தமுள்ள அந்த திரு ரத்தத்தில் தான் நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் அது உண்டாயிருக்கிறது. ஆகவே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு பிதா வைத்த நம்மீது வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக தான் அவரே தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தையே அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய வியாதிகளுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய எல்லா விதமான சோதனைகளை எல்லா காரியத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் நினைத்திருந்தார் இவ்வளோ பெரிய நான் எவ்வளோ தேவனுடைய குமாரனாக இருக்கிறேனே, அவருக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் எதற்குமே அவர் வாயை திறக்கவே இல்லை. அடிக்கப்படும்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்படி விட்டு கொடுக்கிறது போல அமைதியாக தன்னைத்தானே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்க ஒரே காரணம் உங்களை என்னை ஆண்டவர் நேசிப்பதற்காக தான். அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. அந்த சிலுவையின் அன்பு அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆகவே தான் சிலுவையை பற்றிய நாம் இந்த நாட்களை தியானிக்கும் பொழுது சிலுவை பற்றிய உபதேசம் அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. மாத்திரமல்ல, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எபிரேயர் 9:22 எழுதியிருக்கிறது. அப்போ ரத்தம் சிந்தப்பட்டாதான் அந்த பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கும். அப்போ பரிசுத்தமுள்ள ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டாதான் அது நிமித்தமாக தான் அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும். ஆகவே தான் இயேசு நமக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார். வெளிப்படுத்துதல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, நம்மளிடத்தில் அவர் எவ்வளவா அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால, சொந்த இரத்தத்தினால நம்மளுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கழுவி பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றின நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, அவர் வெளியேற பெற்ற இரத்தம் அது எவ்வளவு இந்த நாளில் பெரியதாக இருக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமையுடையதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சிலுவை அன்பு இன்றைக்கு உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சிலுவை தியானத்தை நீங்கள் அழகாக தியானிங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் நமக்காக துடித்ததை, நமக்காக பிழியப்பட்டதை, எதற்காக நாம் எவ்வளோ துணிகாரமாக பாவம் செய்கிறோம். நம்ம கண்களால், நம்ம யோசனையில், இருதயத்தில், கால்களில், கைகளில் நாம் எவ்வளோ நம்ம பாவம் செய்கிறோம் இல்லையா? அப்படி செய்வதற்கு முன்பாக அந்த சிலுவை காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தும்போது, எனக்காக ஏசப்பா இந்த உலகத்தில் அவர் பிழியப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவ்வளோ பெரிய தெய்வமாக இருந்தோம், எனக்காக சிந்தப்பட்டார், ஏன் பாவத்துக்காக, நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தன்னையே எனக்காகன்னு சொல்லுங்கள், எனக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். எனக்காக, ஏன் பாவத்துக்காக அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். ஏன் வியாதிக்காக அவர்
தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபத்தை முறிப்பதற்காக முள்முடி சுமந்தார். அப்படி என்று சொல்லி அந்த சிலுவை உபதேசத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது மிகுந்த தேவ பலனாக இருக்கும். பிரியமானவர்களே, அதற்கு மிஞ்சின அன்பு, அதற்கு மிஞ்சின உபதேசம் இந்த உலகத்தில் எதையோ குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல பணம், நல்ல குடும்பம், சொத்து, ஆஸ்தி, இது எல்லாம் தேவைதான். அது எல்லாவற்றிலும் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்காக, ஏன்னா இந்த உலகத்தில் முடித்த அடுத்தது யுகாயுக காலமாக ஆண்டவரோடு கூட தான் நம்ம வாழ போகிறோம். அந்த அந்த நித்திய வாழ்வு அது மரணமே இல்லை, நம்ம ஆத்துமாக்கு மரணமே இல்லை. அந்த வாழ்வை நினைத்து ஆண்டவர் அவர் முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் இந்த அவமானத்தை, இந்த நிந்தை, அந்த பாடுகளை, இது எல்லாவற்றையும் அவர் சகித்தார். இப்படி ஒரு நன்மை உண்டாயிருக்க போகிறது, பிசாசின் கிரியைகளை அழிய போகிறதே, எல்லாவற்றையும் சிலுவையில் நான் ஜெயிக்க போகிறேன், என் பிள்ளைங்களை நான் மீட்டு கொள்ள போகிறேன், அவர்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவர்களை என்னோடு கூட நான் வைத்து கொள்ளுவேன் அப்படி என்று சொல்லிதான் அவருடைய பேர் அன்பின் நிமித்தமாக தான் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் சகிக்க ஒரே காரணம், அது தேவ அன்பு. அந்த தேவ அன்பு தான் இன்னைக்கு தேவ பலனாக வெளிப்படுகிறது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்க வேண்டும்? எதற்காக அவர் சிலுவை சுமக்க வேண்டும்? 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அன்னைக்கு எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அந்த சாபத்திற்குள்ளாக, பாவத்திற்குள்ளாக எப்படி தள்ளினதோ அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் வந்தார். அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு கூட எத்தனையோ பிசாசின் கிரியைகளால் நாம் கட்டப்பட்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். அது எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு நாம் ஜெபித்தாலே, நாம் அதட்டினால், நாம் அந்த கிரியைகளை கட்டினால், அந்த மந்திர கிரியைகளுக்கு நாம் கட்டளை கொடுத்தால், இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் வார்த்தையை ஆவியில் நம்ம துரத்தினால் அது விலகி போவதற்கு ஒரே காரணம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அந்த பிசாசின் கிரியை அழித்தவர், அந்த பிசாசை காட்டிலும் பெரியவர், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த கிரியைகளை அழித்தவர் அவர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தேவ பலனை நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். மாத்திரமல்ல, ஏசாயா 53:4-5 வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார், நோயில் உள்ளவர்களை அவர் சுகமாக்கினார். கொலேசியர் 2:14-15 எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு எதிராக இருக்கிற அந்த கட்டளைகளையும் நமக்கு எதிராக இருக்கிற அந்த கையெழுத்தையும் குலைத்தார். பாருங்க, நமக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான கட்டளைகளை, நமக்கு எதிராக இருக்கிற அந்த துரைத்தன அதிகாரத்தை எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டார். அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, ரோமர் 6:18 பாவ கட்டிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். பாவம் ஒரு மனிதனை அது தொடர்ந்து பிடிக்கும். நாமளா செய்யக்கூடாது நினைத்தாலும் அது முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் மாத்திரமே தான் அந்த பாவத்தை கழுவும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் அவரோடு கூட உறவாட முடியும். அந்த தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட நாம் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அன்னைக்கு அந்த பாவம் அது ஒரு தடுப்பு சுவராக இருந்தது. பாவம் அது ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அது ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. அந்த பாவத்தில் அந்த பிரிவினையை அந்த இடத்துல ஆண்டவருடைய சிலுவை தான் அந்த இடத்துல ஒன்றாக்கினது. அந்த பாவத்தின் மன்னிப்பு ஆண்டவருடைய சிலுவை கொண்டு வந்தது. மாத்திரமல்ல, கலாத்தியர் 3:13 சாப கட்டிலிருந்து நம்மளை விடுவித்தார். எத்தனையோ தொடர்ச்சியாக நம்மளுடைய ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் எத்தனையோ சாபங்கள், வியாதிகள் இது தொடர்ச்சியாக வருகிறது இல்லையா? அதை எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் முறித்தார். ஆகவே உரிமையோடு எல்லா சாபங்களையும் முறித்தவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நாம் உரிமை பாராட்டலாம். எபேசியர் 2:16 பிசாசின் கிரியையை சிலுவையில் அவர் கொன்றுவிட்டார். அந்த கிரியை எல்லாவற்றையும் அழித்து போட்டார். யூத ராஜசிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம், ஜெயபலமானவர் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார். ஆகவேதான் அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ, எப்படி சோதனையை ஜெயித்தாரோ, எப்படி எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணாரோ, அதே அவருடைய பாத சுவடுகளையே நாம் பின்பற்றி அவர் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் பின்னாடியே நாம் அந்த நித்தியத்திற்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான்
ஏசப்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போது கொலைசீர் 1:20 சிலுவை இரத்தத்தினால் சாபத்தை உண்டு பண்ணினார். அப்போ சிலுவை இரத்தத்தினால அந்த சாபத்தை ஆண்டவர் என்ன முறித்து போட்டார். எபேசியர் 2:16 இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார், பிதாவினிடத்தில் நம்மை ஒப்புரவாக்கினார். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் இழந்த அந்த தேவ உறவை, அந்த பிரிவை, இருதிறத்தாராகிய நம்மை அவர் ஒன்றாக்கினார், அவர் ஒப்புரவாக்கினார். அந்த சிலுவை நிமித்தமாகத்தான், அந்த பரிசுத்தமல்ல விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினால தான், அந்த பாவ மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொண்டதுனால தான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால, விசுவாசத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதை விசுவாசிங்க பிரியமானவர்களே. ஏசாயா 9:2 மரண இருளில் நமக்கு வெளிச்சமாக உதித்தார். நான் மரித்து போனால் எங்கே போவேன், என் பாவம் மன்னிக்கப்படலையே, நான் நரகத்துக்கு போய்விடுவனோன்னு சொல்லி கலங்கி நிற்கிற நேரத்தில் ஏசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டு அந்த நித்தியத்துக்குள்ளாக நடத்தவே இயேசு வந்தார் பிரியமானவர்களே. மல்கியா 4:2 கர்த்தரே நீதியின் சூரியனாய் உதைத்தார். நமக்கு நீதியின் சூரியன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. மரணத்தையே ஜெயமாக விழுங்கினார், மரண பயத்திலிருந்து ரட்சிப்பார். இன்னைக்கு நாம் மரித்தால் கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நித்திய ஜீவன். நான் இங்கே கண்ணை மூடினா அவரோடு கூட நான் அந்த இடத்துல நான் கண்ணை திறப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அவரோடு நான் பேசுவேன், எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு உறுதி நமக்கு இந்த நாளில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. பிதாவின் இடத்துல அவர் நமக்காக இன்றும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நமக்காக பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. இன்னைக்கு ஏசப்பாவோட ரத்தம் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. ஏன் மக ஆண்டவரே, ஏன் மக ஆண்டவரே என்று சொல்லி அந்த ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு சாபத்தில், ஏதோ ஒரு வியாதியில், ஏதோ ஒரு கட்டில் அது கட்டப்பட்டே நம்ம இருக்கிறது அல்ல பிரியமானவர்களே. ஏசப்பா அந்த உலகத்தில் வந்த நோக்கம், அவர் சிலுவையில் அறியப்பட்ட நோக்கம் ஒன்று உண்டு. நீங்களும் நானும் அந்த நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காக தான் நாம் பிதாவோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், நித்திய வாழ்வுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்பதற்காகவே தான் அதை உணர்ந்தவர்களாக இன்று நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ பாருங்க, பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம். ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு அந்த இடத்துல புசிக்க கொடுப்பார். ஆதாம் இழந்த அந்த தேவ சாயலை, தேவ பிரசனத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்காக தான் இயேசு சிலுவை சுமந்தார். பாருங்க, சிலுவை தரும் தேவ பலன் நமக்கு. சிலுவையில் ஒரு பெரிய தேவ பலன். ஏசப்பா இந்த உலகத்தில் வரலன்னா, அவர் ரத்தம் சிந்தப்படலைன்னா நமக்கு எங்கே, நம்ம பாவம் எங்கே மன்னிக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாரும் நரகத்தில் போயிருப்போம் இல்லையா? அந்த சிலுவை ரத்தம் தான், அந்த சிலுவை தருது தான் நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கிறது. அது தேவனுடைய அன்பாக இருக்கிறது. அந்த பாரமான சிலுவை, இது ரொம்ப எனக்கு பாரமாக இருக்குது, இதை என்னால் சுமக்க முடியலன்னு சொல்லி அதை இறக்கி வச்சிடலாம் ஆண்டவர். அது பாரமான சிலுவை தான், ஆனாலும் நான் சுமப்பேன். யாருக்காக? என் பிள்ளைங்களுக்காக நான் சுமப்பேன். அந்த ஒரு உணர்வு இன்னைக்கு எப்படியோ நம்ம 40 days இருக்கோம், ஏதோ பாரம்பரியமாக நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், பாரம்பரியமாக அந்த 40 days வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் என் பழைய வாழ்க்கையை நான் தொடருவேன். அதெல்லாம் பிரியமானவர்களே, அவருடைய அன்பை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, நமக்காக அவர் பிழியப்பட்டார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் இந்த பூமியில் விழுவதற்கு காரணம் அவருடைய உள்ளம் அவ்வளவா நொறுக்கப்பட்டது. இது பாரமான சிலுவை தான், ஆனால் என் பிள்ளைங்களுக்காக நான் சுமப்பேன் அப்படி என்று சொல்லி நம்ம பாவங்களை நாம் அடைய வேண்டிய அந்த ஆக்கினை திருப்ப தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நோக்கத்தை அறிந்தவர்களா அந்த சிலுவை பாட நாம் தியானிக்கும் பொழுது இன்னும் அவர் அண்டையில் சேர இது நமக்கு ஒரு பெரிய தேவ பலனாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அது கூர்மையான ஆணி. அந்த ஆணியை பார்த்து ஒரு சின்ன முள்ளோ ஒரு சின்ன ஊசி ஏதோ காலில் கையில் குத்திட்டா நம்ம எவ்வளோ துடிக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஆணி, எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கும். அதை எப்படி அவர் அதை ஏற்றுக்கொண்டாரு. நான் அதை புறக்கணிக்கலை, இது எனக்கு ரொம்ப வலிக்கும், இது ரொம்ப கனமாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லி இது எனக்கு வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கலை, அதை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? அவ்வளோ பெரிய தெய்வம். அவர் நினைத்திருந்தா என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவ்வளோ பெரியவர் தன்னைத்தானே
சிலுவையில் மரண பரியந்தம் தாழ்த்தினார். அந்த தாழ்மை இன்னைக்கு நமக்கு வேண்டும். அவரை பார்த்து இன்னைக்கு யாரையோ ஃபாலோ பண்ண வேண்டாம். இயேசுவின் சிலுவையை பாருங்கள், ஏசப்பா மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க, அந்த நித்தியத்திற்குள்ளா போவோம். இந்த உலகத்தில் அவர் வார்த்தையை கடைப்பிடிங்க. அவர் எல்லாவற்றையுமே இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்துக்கும் பதில் இந்த வேதம் மாத்திரமே தான். ஆகவே இந்த சிலுவையை சுமப்பதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து அது ரட்சிக்கிறது. அவர் சோதிக்கப்பட்டார். எதற்காக? நம்மை நம்ம சோதனையிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக. எபிரேயர் 4:15 நாம் கூட நம்ம போல அவர் சோதிக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நம்மளை விடுதலை கொடுப்பதற்காகவே தான். நம்மளுடைய பலவீனத்தை, நம்மளுடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை, வியாதிகளை அவர் சிலுவையில் சுமந்ததற்கு காரணம் நம்மை சுகமாக்குவதற்காக தான். அந்த கட்டிலிருந்து விடுதலை படுவதற்காக தான். எத்தனையோ வியாதிகள் வருகிறது. அந்த வியாதியில் அப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் போகும்போது, உங்கள் தழும்புகளால் தான் எனக்கு சுகம்னு சொல்லி அவரிடத்துல போய் கண்ணீர் சிந்தும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை தொட்டு சுகமாக்குறது இல்லையா? அந்த தழும்புகளை, நம்ம வியாதிகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக பரிகாரியாக இருக்கிறார். அவர் முள்முடி சுமந்த எல்லா சாபத்தையும் அவர் முறித்தார். அந்த சிலுவையில் நமக்கு எதெல்லாம் தேவ பலமாக இருக்கிறது, அவர் நம்ம பாவங்களை மன்னித்தார், இலவசமாக ரட்சிப்பை கொடுத்தார், பிசாசின் கிரியைகளிலிருந்து நம்மை விடுவித்தார், சாபத்தை எல்லாவற்றையும் முறித்தார், அந்த சோதனையை ஜெயிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா விதமான மரண பயத்தை, இன்னைக்கு நான் மறிச்சிட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் மரண பயம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தையே ஜெயமாக விழுங்கினவர். இன்னைக்கு நமக்கு கூட அந்த நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த மரண பயம் இன்னைக்கு நமக்கு இல்லை. அதுக்கு காரணம் இயேசு என்னோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிச்சிங்கன்னா அந்த மரண பயம் உங்களுக்கு இருக்காது. வியாதிகள் அவர் சுமந்து இருக்கிறாரு. ஆகவே தான் நமக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. பிதாவுக்கு நமக்கு இருந்த அந்த பிளவை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது இணைத்தார். நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த அந்த கட்டளையை மீறுவதே பாவம். அந்த நியாயப்பிரமாணத்து கட்டளை மீதமாக தான் நம்மை ஆண்டவர் மீட்டார். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த தேவ சாயலை, அந்த தேவ பிரசனத்தை ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு புதுப்பித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார், நமக்காக கொடுப்பார். பரத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் நித்திய ஜீவனை அவர் நமக்காக வைத்திருக்கிறார் தான். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த எல்லா காரியத்தையும் பிந்தின ஆதாமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்து முடித்தார். அதுதான் சிலுவையில் நமக்கு பெரிய ஒரு தேவ பலன். அந்த சிலுவை பாடு எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். அது ஒவ்வொரு காரியத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இன்னும் நெருக்கப்பட்டிருப்போம். ஆதாம் ஏவாள் எப்படி அந்த நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தாங்களோ, எப்படி ஆண்டவர் அவரோடு கூட உறவாடினாரோ, அந்த உறவு வேணும்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும்னா, இந்த பாவத்திலேருந்து நீங்கள் விடுவிக்க ஆண்டவர் இன்னைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக தான் இயேசு வந்தார். அதுக்காக தான் சிலுவை சுமந்தார். ஆண்டவர் எதுக்காக வந்தார், எதுக்காக சிலுவை சுமந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார், அப்படி தெரியாதே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறதா. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் தியானித்து அந்த சிலுவை பாடுகளை நம் கண்ணு முன்னாடி நிறுத்தும் பொழுது, எனக்காக, ஏன் பாவத்துக்காக, ஏன் மீறுதலுக்காக, ஏன் அக்கிரமத்துக்காக, ஏன் வியாதிக்காக, ஏன் சாபத்துக்காக அவர் சிலுவையில் பலியானேன்னு சொல்லி நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த சிலுவை அன்பு ஏசப்பா கிட்ட இன்னும் நெருக்கமாக அவருடைய பிரசன்னத்தில் வாழ அவர் கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் அப்படி அர்ப்பணிக்கிறீங்களா? அவர் நம்மக்கிட்ட ஒன்று தான் எதிர்பார்க்குறார். அவர் வரும்பொழுது நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக காக்கப்பட இருக்க வேண்டும். அதுதான் விரும்புகிறார். ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நம்ம ஆவி எப்படி இருக்குது, நம்ம ஆத்துமா எப்படி இருக்குது, நம்ம சரீரம் எப்படி இருக்குது, அது இவ்வளோ ரத்தத்தை, வெளியேற பெற்ற ரத்தத்தை நான் சிந்தினேனே மகனே, உனக்காக நான் சிந்தினேனே மகளே, எல்லாவற்றையும் நான் சிலுவையில் ஜெயித்தேனே, அந்த தேவ பலன் எங்கன்னு கேட்கும் பொழுது அதை நம்ம ருசித்து பார்த்துருக்குறோமா? நமக்காக பிழியப்பட்டார். நம்ம துணிகாரமான சில பாவங்களை செய்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளோ துக்கப்படும். பிரியமானவர்களே, அதுதான் சிலுவை தியானத்தை
பிரசன்னத்தை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் தியானிக்க வேண்டும். நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கரைப்படாமல் அவருடைய வருகை பரியந்தமும் நம்ம குற்றமற்றவர்களாய் காத்து கொள்ள சிலுவையினுடைய தியானம், அந்த சிலுவையினுடைய உபதேசம், அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாளில் அப்படிப்பட்ட தேவ பலன் எனக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் அர்ப்பணித்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாளில் கூட எங்களுக்காக நீங்கள் பிழியப்பட்டீங்க, எங்களுக்காக ஆண்டவரே நீர் கசக்கப்பட்டீங்க, எங்களுக்காக ஆண்டவரே அப்பா அவமானப்படுத்தப்பட்டீங்க, நிந்திக்கப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க. நீங்கள் வாயே திறக்கலையே ஏசப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் மரண பரியந்தம் தாழ்த்தினீங்களே ஏசப்பா. எங்களுக்காக நீர் சிந்தின விலையேற பெற்ற அந்த ரத்தம் இன்னைக்கு எங்களுக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதப்பா. அதை நினைத்தும் துதிக்கிறோம்ப்பா. நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்தீங்கன்னு எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே அப்பா. சிலுவை எதற்காக நீங்கள் சுமந்தீங்க? அந்த சிலுவை சுமந்ததுனால அது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கூட அப்பா ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரரை, அன்பு சகோதரிகளை, ஆண்டவரே குழந்தைங்களை, தாய்மார, தகப்பன்மார, ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த சிலுவையின் அன்பு ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உள்ளத்தை உடைக்க செய்திருக்கிறதப்பா. கண்ணீரோடு என் பாவங்களை மன்னிங்கப்பா. இம்மட்டும் அந்த சிலுவை அன்பை நான் உணராமல் இருந்திருந்தேன். எப்படியோ அந்த பாரம்பரியத்தில் கட்டப்பட்டு சடங்காச்சாரத்தில் வெறும் 40 நாள் மட்டும்தான் அந்த சிலுவைன்னு சொல்லி, அந்த 40 நாள் மட்டும்தான் உபவாசம்னு சொல்லி அதை மாத்திரமே பிடிக்கலப்பா. என் வாழ்நாள் முழுவதும் அந்த சிலுவை அன்பை நான் தியானிப்பேன்னு சொல்லி இந்த நேரத்தில் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே இப்பொழுதே அவங்க மீது உங்கள் வல்லமை இறங்குவதாக. என் பாவங்களை மன்னியும்னு சொல்லி கேட்கிற உடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இப்பொழுதே உங்கள் கல்வாரி ரத்தம் அப்பா இப்பொழுதே அவர்கள் மீது சொட்டு சொட்டாக இறங்குவதாகப்பா. ஆண்டவரே இப்பொழுதே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். தலைமுறையாக வருகிற சாபங்கள் எங்களை குடும்பத்தை வாட்டி வதைக்குதேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாங்களப்பா. அந்த சாபங்கள் ஆண்டவரே இப்பொழுதே முறிக்கப்படுவதாகப்பா. இந்த பிசாசின் போராட்டங்கள்லாம் இப்பொழுதே உடைய பிள்ளைங்களை இந்த விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே அப்பா அந்த வியாதியினால் பலவீனப்பட்டு இருக்கிற இந்த படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறாங்களப்பா. அவர்களுக்காக, அவர்கள் வியாதிகளுக்காக நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே அந்த ஆண்டவரே தழும்புள்ள கரம் இப்பொழுதே அவர்கள் மீது இறங்குவதாகப்பா. நீங்கள் தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய ஜீவனை நீர் கட்டளை கொடுங்க ஏசப்பா. இனி நான் ஆண்டவருக்காக உண்மையாக ஜெபிப்பேன். இனி ஆண்டவர் வருகை பரியந்தம் என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் காத்து கொள்வேன். அந்த சிலுவையினுடைய அன்பு, அந்த சிலுவையினுடைய உபதேசம் என் வாழ்க்கையில் தேவ பலனாக இருக்க வேண்டும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த சிலுவையின் தேவ பலன் இப்பொழுது உடைய பிள்ளைங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களப்பா. நீங்கள் எப்படி உலகத்தை ஜெயித்துட்டு போனீங்களோ அதே போலப்பா ஆண்டவரே நாங்களும் ஜெயித்துட்டு வர உடைய பிள்ளைங்க அர்ப்பணிக்கிறாங்களே ஏசப்பா. அவர்களுக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறான்ப்பா. தொடர்ந்து உடைய வல்லமுள்ள கருத்துலப்பா உடைய பிள்ளைங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறான்ப்பா. இந்த சிலுவையினுடைய அன்பு அவங்க வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கப்பா. ஆண்டவரே உடைய வருகை பரியந்தமோ ஆண்டவரே அவங்க மரண பரியந்தம் அந்த சிலுவையின் அன்பு கூடவே இருக்கும்படியா, அது மண்டையில் சேர்க்கும்படியாப்பா. நீர் அவர்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அது ஒருபோதும் வீணாக போகாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய கிருபையின் கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பாராட்டுகிற அன்பு பெரியது. உடைய பிள்ளைங்களை நீர் தொட்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே விடுதலை கொடுத்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் அந்த சிலுவை பலனை ஆண்டவரே அந்த தேவ அன்பினால் நீர் உடைய பிள்ளைங்களை நிரப்புனீங்க. உங்கள் காயப்பட்ட கரத்தினால் நீர் தொட்டுட்டீங்க ஏசப்பா. அவங்க மன விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு துணை நிற்கிற தேவன். அவர் உனக்கு துணையாக இருப்பார். மேலே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பத்திற்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உனக்கு துணையாக இருப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது சர்வ வல்லவராலே ஆயிற்று. ஆண்டவரே தொடர்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. நீர் பெரிய காரியங்களை செஞ்சதுக்காக நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.